Check. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே ஆமேன். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அழகான தருணங்களிலே அன்பாய் கூட எங்களை இணைத்து ஒரு குடும்பமாய் நீர் கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்துக்காக நன்றி பாராட்டுகிறோம் சுவாமி. இந்த பரிசுத்தமான வழிபாடிலே உடைய கிருபை எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வருகிற உடைய திருமக்களை நீர் கொண்டு வாரும். அநேகருக்கு உடைய வாக்குகளாலே நிறைவு தாரும் சுவாமி. இன்றைய புதிய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தலைமைத்துவங்களுக்காகவும், ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவரே குடும்ப வாழ்வுக்காகவும் பிள்ளைகளுடைய வாழ்வுக்காகவும் நன்றி எழுதலுக்காகவும் நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த வழிபாடு அவர்களுக்கான மிகப்பெரிய தருணங்களாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. முழுவதுமாக உடைய கிருபை தங்கட்டும். உடைய வாக்குகளாலே நிறைவு தார சுவாமி. ஆசீர்வதி. உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் திரியேக கடவுளே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாரும் எழுந்து நின்ற பாமாலைகளிலே 267வது பாடல் போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாடலை நாம் யாரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். 267. போற்றி
இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். பக்கம் எண் 1. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவர்கள் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 4ஆம் பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினால் வந்தவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டார். உன்னத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அற வேண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். 6ஆம் பக்கம். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனுக்காக பரிதபிக்க முடியாத பிரதானாஸ் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதானாஸ் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்கால் படிட்டும் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். 2வது பாவ அறிக்கை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ வழக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் அதிகாரமுடையவராய் நம்மை ஏற்றுக்கொள்கிற கர்த்தர், நம்மை மன்னிக்கிற கர்த்தர், நம்மை பாதுகாக்கிற கர்த்தர், நமக்கு கொடுக்கிற கர்த்தர். இவ்விதமாக நம்மை எல்லா விதத்திலும் நம்மை மறுபடியும் மறுபடியும் ஏற்றுக்கொள்கிற மனதுடையவராய் இருக்கிற கர்த்தரிடத்தில் ஒருவேளை நாம் குடும்பத்துக்கு விரோதமாக, சமூகத்துக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக தப்பிதங்கள் செய்திருப்பேன். அதை விட்டு மனதுடையவர்களாய் கர்த்தரிடத்தில் முழுவதுமாக நாம் திரும்புவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். நாம் காணும் வேத பகுதிகளை வாசிக்க நாம் கேட்போம். வாசனைப்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா 41 வசனம் 8 முதல் 13 வரை.
என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்டே யாக்கோபே, என் சிநேகிதனான அபிராமின் சந்ததியே, நான் பூமிக்கடை கார்டனில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்துவிடலை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன். இதோ உன் மேல் எரிச்சலார்க்கிற யாவரும் வெட்க இலச்சை அடைவார்கள், உன்னுடைய வழக்காட்டுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாய் போவார்கள், உன்னுடைய போராடுகிறவர்கள் தேடியும் காணாயிருப்பாய், உன்னுடைய இத்தனை பண்ண மனுஷர் ஒன்றுமில்லாம் இல்பொருளாவார்கள். உன் தேவன் கிட்ட கர்த்தராகிய நான் உன் வளர்த்து கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையிருக்கின்றேன் என்று சொல்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் வாசிக்கப்பட்டு. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி எபிரேயர் 13 அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரை. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடிருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகமஞ்சம் அசூசிப்படாததாயு இருப்பதாக. வேசி கல்லரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாய தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வாசிக்க தெரிந்த கொள்ளப்பட்ட வேத பாடம் வசனம் முடிந்துற்றது. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதத்திற்கு எல்லாரும் இருக்க. சங்கீதம் 110. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். உமது பாராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். விடியற்காலத்தில் கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமணமாய் உம்முடைய எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். உம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெற்றுவார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. மத்தேயு 28 வசனங்கள் 16 முதல். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அமரவும். இப்போது விபிஎஸ் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்த 9 நாட்களாக விபிஎஸ் பள்ளி நடந்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த 10வது நாளிலும் என் தேவனுடைய கரம் ஒவ்வொருவரோடும் இருந்து வழிநடத்துவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருந்த ஆயரம்மா, செயலர், பொருளர், சேகரக்குழு, சபையார் அனைவருக்கும் மற்றும் செக்ஸ்டனுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டின் செம்பொருளாக கம் டு ஜீசஸ், இயேசுவிடம் வாருங்கள் என்ற செம்பொருளை வைத்து தலைப்பாக வைத்து 10 தினங்களுக்கும் 10 டாப்பிக்காக வச்சு பிள்ளைகளுக்கும் நாங்கள் டீச் பண்ணோம். இப்பொழுது விடுமுறை வேதாகம பிள்ளைகள் தங்கள் கற்றுக்கொண்ட பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். Check.
மனம் போல் வாழ்ந்தேன் ஜாலி ஜாலி, ஆனது வயிறு காலி காலி, புரிந்தது உலகம் போலி போலி, வீடு திரும்பினேன் ஓடி ஓடி. மனம் போல் வாழ்ந்தேன் ஜாலி ஜாலி, ஆனது வயிறு காலி காலி, புரிந்தது உலகம் போலி போலி, வீடு திரும்பினேன் ஓடி ஓடி. மன்னித்தார் மகளானே
சிந்தித்து மனம் சுகமானே மன்னித்தார் மகனானே சிந்தித்து மனம் சுகமானே. Come on friends, let's come to Jesus. மன்னிக்கும் நம் friendly Jesus. Come on friends, let's come to Jesus. மன்னிக்கும் நம் friendly Jesus. Scooby Dooby Doo Doo Doo, Scooby Dooby Doo Doo Doo, Scooby Dooby Doo Doo Doo, Scooby Dooby Doo. ஹலோ வாடகை அங்கேயே போயிரு. பேசாம போங்க, பேசாம போங்க. அடுத்தபடியாக விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் டைரக்டர்ஸ்கள் சிறப்பு பாடல்களை பாடுவார்கள். வாலண்டியர்ஸும் வரலாம், வாங்க. இப்போ மைக் இருக்குது, எனக்கு இடிப்பு மைக் ஒரே மாதிரி வச்சு கையை ஒரே மாதிரி வச்சு கையை ஒரே மாதிரி கையை ஒரே மாதிரி வச்சு
வாருங்கள் வாருங்கள் தம்பி தங்கையே இயேசுவிடம் வாருங்களே வளருங்கள் வளருங்கள் தம்பி தங்கையே இயேசுவை போலவே நீயும் இயேசுவை போலவே அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் அழைக்கிறார் அரவணைக்கிறார் ஆசி வழங்கிடுவார் வாருங்கள் வாருங்கள் தம்பி தங்கையே இயேசுவிடம் வாருங்களே வளருங்கள் வளருங்கள் தம்பி தங்கையே இயேசுவை போலவே நீயும் இயேசுவை போலவே வாழ்வில் அக்கறை கொண்டிடு சேவை செய்து யாவருக்கும் சேர்ந்து வாழ்ந்திடு அன்பு செலுத்திடு பிற வாழ்வில் அக்கறை கொண்டிடு சேவை செய்திடு யாவருக்கும் சேர்ந்து வாழ்ந்திடு அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் அழைக்கிறார் அரவணைக்கிறார் ஆசி வழங்கிடுவார் வாருங்கள் வாருங்கள் தம்பி தங்கையே இயேசுவிடம் வாருங்களே வளருங்கள் வளருங்கள் தம்பி தங்கையே இயேசுவை போலவே நீயும் இயேசுவை போலவே உண்மை பேசிடு உன் வாழ்வில் உயர்ந்து நின்றிடு இறை பண்பில் நீயும் வளர்ந்திடு இணையரசாய் மாறிடு உண்மை பேசிடு உன் வாழ்வில் உயர்ந்து நின்றிடு இறை பண்பில் நீயும் வளர்ந்திடு இணையரசாய் மாறிடு அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் அழைக்கிறார் அரவணைக்கிறார் ஆசி வழங்கிடுவார் வாருங்கள் வாருங்கள் தம்பி தங்கையே இயேசுவிடம் வாருங்களே வளருங்கள் வளருங்கள் தம்பி தங்கையே இயேசுவை போலவே நீயும் இயேசுவை போலவே Thank you directors, teachers and volunteers. இப்பொழுது missionary biography by Jeevanathan from senior. Missionary biography by Jeevanathan from senior. Jeevanathan.
நான் தான் ராபர்ட் ரெக்ஸ் ஜூனியர். நான் இங்கிலாந்தில் பிறந்தேன். இங்கிலாந்தில் குடிசை பகுதியில் வாழ்ந்த சிறுவர்கள் பள்ளிக்கு செல்லவில்லை. தீய செயல்களில் ஈடுபட்டனர். கிழிந்த அழுக்கான உடைகள் அணிந்திருந்தனர். இவர்களுக்காக ஞாயிற்றுக்கிழமையில் பள்ளி ஆரம்பித்தோம். இப்பள்ளியில் சுகாதாரமும் எழுத படிக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. திருமுறையும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இவ்வாறு ராபர்ட் ரெக்ஸ் ஆகிய என்னால் ஞாயிறு பள்ளி 1780 தொடங்கப்பட்டது. தேங்க்யூ. தேங்க்யூப்பா. இப்போது மெமரி வேர்ட்ஸ் 5 days அவங்க கற்றுக்கிட்டதை மணிகண்டன் என்றவன் ஜூனியர்லேருந்து இப்போ மெமரி வேர்ட்ஸ் 5 daysக்குரியதை சொல்லுவார். இங்கே சொல்லப்படுது. சரி சரி, அங்கே சொன்னால் எல்லாரும் இயேசு குழந்தைகளை அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். மார்க்கு 10:16. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 23:1. கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். எபேசியா 4:32. தேவன் உங்களை குறைவு இல்லாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. கர்த்தர் கண்மணி போல என்னை காத்தருளும். சங்கீதம் 17:1. தேங்க்யூ மணிகண்டன். இப்பொழுது டெஸ்டிமனி பை அகிலேஷ் ஃப்ரம் ஜூனியர். டெஸ்டிமனி. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பெயர் அகிலேஷ். நான் 10 நாட்கள் VBS வருகிறேன். இந்த 10 நாட்கள் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. எப்படி எல்லாரையும் மன்னிக்கவும் நேசிக்கவும் எல்லாவற்றையும் பகிர்வையும் நான் கற்றுக்கொண்டேன். இந்த 10 நாட்கள் நல்ல உணவுகளை பெற்றுக்கொண்டேன். மிக மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். இயேசு எப்படி எல்லாரையும் ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் நானும் எல்லாரையும் மன்னித்து நேசித்து ஏற்றுக்கொள்வேன். பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன். எனக்காக ஜபித்து கொள்ளுங்கள். கர்த்தாவே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அகிலேஷ். இப்போது இவ்வாண்டின் விடுமுறை வேதாமக பள்ளியின் அறிக்கையை நமது சீஃப் டைரக்டர் மிஸ்ஸஸ் ஜபஷைலா அவர்கள் வாசிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த ஊழியத்திற்கென்று எங்களை அழைத்த தேவாதி தேவனுக்கு முதலாவது ஸ்தோத்திரம். வாய்ப்பினை அளித்த ஆயரம்மா, செயலர் மற்றும் சேகர குழுவினர், சபை அங்கத்தினர் அனைவருக்கும் நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையினாலே CSI உலக மீட்பர் ஆலயம் ராயபுரம் விடுமுறை வேதாகம் பள்ளி மே மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆண்டின் செம்பொருள் இயேசுவிடம் வாருங்கள், கம் டு ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் விடுமுறை வேதாகம பள்ளி நிகழ்வுகள் காலை 8 மணிக்கு ஜெபத்துடன் தொடங்கி மதியம் 12:30 மணிக்கு முடிவு பெறும். காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை இயக்குனர்கள் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை ஆசிரியர்களுக்கு வேத தியானம் நடத்தப்பட்டது. ஆசிரியர்களின் வேத தியானம் நடத்தியவர்கள் நமது சபை ஆயர் அருள் திரு PM ஞானதுரை ஐயா அவர்களால் விடுமுறை வேதாகம பள்ளியின் கொடி ஏற்றப்பட்டு ஜெபத்துடன் தொடங்கப்பட்டது.
அருள் திரு PM ஞானதுரை, திரு குணசீலன், திரு புஷ்பராஜ், அருள் திரு விக்டர் மனோவா, அருள் திரு மனோகரன், திரு ரெஜினால்ட் ராஜ், திருமதி ஏலன் ஏஞ்சல், அருள் திரு தவசீலி ஆகியவர்கள் ஆசிரியர்களின் தியானத்தை சிறப்பாக நடத்தி தந்தனர். காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை விடுமுறை வேதாகம பள்ளியின் சிறப்பு பாடல்கள் நம்முடைய இசைக்குழுவினரால் இசையமைத்து கொடுக்கப்பட்டது. இசைக்குழுவினர் திரு சாமுவேல் ராஜ்குமார், திரு ஆண்ட்ரூ, திரு ஜேக்கப் ஆகியோர் அழகாக இசை மீட்டி இனிமையான பாடல்களுக்கு எங்களுக்கு உதவி செய்தனர். காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை வயதிற்கேற்ப பிள்ளைகள் அனைவரும் பிகினர், பிரைமரி, ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர் என்ற பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 24 ஆசிரியர்களால் நமது சென்னை பேராயத்தின் பாடத்திட்டத்தின் வழிநடத்துதல் படி வேதாகம நிகழ்வுகள், பாடத்தின் பயிற்சி நூல், மனப்பாட வசனம் ஆகியவற்றை சிறப்பாக போதிக்க ஆசிரியர்கள் தங்களை அர்ப்பணித்து கொண்டனர். ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு வருகை தந்த சிறுவர்கள், ஆசிரியர்கள், இயக்குநர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் அனைவருக்கும் தின்பண்டங்களும் குளிர்பானமும் வழங்கப்பட்டது. தின்பண்டமும் குளிர்பானமும் வழங்கிய குடும்பத்தினர் திரு மாணிக்கராஜ் அண்ட் மாஸ்டர் ஜானாஸ், செல்வி சுகன்யா ஜெயராமன், திரு DD சாமுவேல், திருமதி பிரிசில்லா பிரியா, திரு நைசில், திருமதி அனிதா, திரு தேவசிக் ஜெராட், திருமதி லலிதா அண்ட் திரு டேவிட் பைலட், திருமதி சங்கீதா அண்ட் திருமதி சிந்து, திருமதி ரீட்டா குமாரசுவாமி, டாக்டர் S பிரசாத், திரு R சாமுவேல் அண்ட் திருமதி ஜெமிமா, திரு V செல்வராஜ், திரு ஹெரால்ட் அன்புமணி. விடுமுறை வேதாகம பள்ளிக்கு வந்த பிள்ளைகள் 231, அதில் கிறிஸ்தவ அல்லாத பிள்ளைகள் 133, கிறிஸ்தவ பிள்ளைகள் 98. விடுமுறை வேதாகம பள்ளி நடந்த எல்லா நாட்களும் பிள்ளைகளுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டன. அன்புடன் மதிய உணவு வழங்கிய குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி. திரு மாணிக்கராஜ், டாக்டர் நவீன், திருமதி புனிதா மோசஸ், திருமதி இந்திரா மார், திரு கோகுல் அண்ட் ஜெஃபி, திரு அதிர்ஷ்டராஜ், திரு சுந்தர், திருமதி ரெஜினா வசந்தராஜ், திரு ஆண்ட்ரூ ஸ்டான்லி, அருண் ஸ்டான்லி, திரு டேவிட் பால், திரு ஆப்ரகாம் அருள்ராஜ். மதிய உணவு வழங்கிய அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றி. சிறப்பு நாட்கள் தூய்மையின் நாள், அன்பின் விருந்து, ஆய்வு நாள், ஈகையின் நாள் ஆகிய நாட்கள் அனுசரிக்கப்பட்டு முதல் 3 இடங்களை பெற்ற வகுப்புகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. விடுமுறை வேதாகம பள்ளி பொறுப்பாளர்கள் விடுமுறை வேதாகம பள்ளி பொறுப்பாளர் திரு சாமுவேல் ஸ்ரீனிவாசன், இணை பொறுப்பாளர் திருமதி உஷா நிக்சன், விடுமுறை வேதாகம பள்ளி பொருளாளர் திருமதி டல்சி மோகன், VBS கமிட்டி திருமதி கிளாரா சுவாமிநாதன், திருமதி இந்திரா மார், திரு DD சாமுவேல், VBS வேதாகம பள்ளியின் உணவு குழுவினர் திரு I டேனியல், திரு லாரன்ஸ் லோகராஜன், திரு அன்பு ராபின் மோசஸ், திரு டேனியல் பால்ராஜ், திரு மோகன் ராஜரத்னம் அவர்கள். தலைமை இயக்குனர் திருமதி ஈவ்லின் எஸ்தர் ஜபஷைலா, இயக்குநர்கள் திருமதி ஜாஸ்மின் பிரவுன், திருமதி மேரி சில்வியா, திருமதி ஈடித் ஷாமலா, திருமதி புனிதா மோசஸ். விடுமுறை வேதாகம் பள்ளி ஆசிரியர்களாக செல்வி ஸ்டாஃபினா, திருமதி ரீட்டா, திருமதி செல்வசுந்தரி, செல்வி லிங்கேஸ்வரி, திருமதி ஷெரீன் அனிஷ்டா, செல்வி கிளாண்டி இவாஞ்சலின், திருமதி ராதிகா, செல்வி லோகேஸ்வரி, திருமதி நிஷா சிப்போராள், செல்வி ஷாரன் ஷர்லி, திருமதி கீதா ஜெகதீஷ், திருமதி ஜெமிமா ஷர்லி, திருமதி ஜாஸ்மின் கோட்டீஸ்வரன், திருமதி பிரேமா, திருமதி தயாமணி பால், திருமதி ஜெபமலர், திருமதி ஜாஸ்பர் ரவி, திருமதி சாந்தி மேரி கமலம், திருமதி ஜாய்ஸ்லின் பிரேமலதா, திரு கிங்ஸ்லின், திருமதி ரூபி, திருமதி தமிழரசி, திருமதி சுஜாதா, திருமதி ஓசனா. தன்னார்வ தொண்டர்களாக மாஸ்டர் ஜயான், புகழ், எரிக் ஷாத்ரா, கால்வின், ஈடன், கெவின் சாமுவேல் ஆசிர், திஷன் ராஜ், ஜெஃப் ஆண்டன், ஆலன் சந்தோஷ், ஆல்வின், லைனல். ஆலய திருப்பணியாளர் திரு கிருபானந்த,
தூய்மையாளர் திருமதி புஷ்பா, திருமதி லட்சுமி. விடுமுறை வேதாகம பள்ளி 10 நாட்களும் சிறப்பாக நடைபெற ஜெபித்தவர்கள் பணத்தாலும் பொருள்களாலும் உதவிக்கரங்களால் தாங்கிய அனைவருக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நமது சபை ஆயர் அருள் திரு PM ஞானதுரை அவர்கள் மற்றும் சேகரக்குழு அங்கத்தினர், ஆலய பணியாளர், சபையார் அனைவருக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தேங்க்யூ மிஸ்ஸஸ் ஜபஷைலா. தொடர்ந்து நம்ம ஆயரம்மா வழி நடத்துவார்கள் நம்மை. நாம் தொடர்ந்து பாமலைகளிலே 357வது பாடல் தெய்வ சமாதானம் என்ற பாடலை நாம் எழுந்து பாடுவோம். அப்போது நம்முடைய சந்தா உரைகளை படைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் இன்டர் பாய்ஸ் ஒரு சின்ன ஸ்கிட் போடுவாங்க, பார்த்து கண்டுக்கலிங்க. இன்டர் பாய்ஸ்
சார் வந்துட்டாரா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தெரியாது சார். நாளைக்கு நம்ம ஸ்கூல்லேருந்து டூருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சூப்பர் சார். நாளைக்கு தான் கடைசி நாள், எல்லாரும் 8 ரூபாய் எடுத்துன்னு வந்துடுங்க. ஓகே சார். என்னடா நாளைக்கு நீ டூருக்கு 800 ரூபாய் எடுத்துகிட்டு வந்துடுவியா? தெரியலடா. என்னடா இப்படி சொல்லிட்ட? உனக்கே தெரியும் நான் எங்கே இருக்கேன்னு. ஓ ஆமாம்ல, உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்கல்ல. சரி கவலைப்படாத விடு, நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு நல்ல நியூஸோட வரேன். பாய்டா. பாய்டா. அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்பா. சொல்லுடா மாவனே. சொல்லுடா மாவனே. இதாவது நாளைக்கு எங்களை டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 800 ருபி வேணும்னு கேட்டாங்கப்பா. 800டா? வேணும்ப்பா, நாளைக்கு போகணும் டூருக்கு. எந்த இடத்துக்கு போகிறீங்க? ஒண்டர்லா போகிறோம்ப்பா. சரி மாவனே, நானும் உங்கள் அம்மாவும் அப்போ போனது, இப்போ நீங்கள் போகிறீங்க. ஆமாப்பா, 800 ருபி வேணும்ப்பா. சரி மாவனே, பார்க்குறேன். அப்பா உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுடா மாவனே. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்ப நல்லவன். என் பக்கத்தில் தான் உக்காந்துருப்பான். அவனுக்கு வந்து அப்பாவும் அம்மாவும் இல்லை. அவனுக்கும் சேர்த்து 800 கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வீட்டுக்கு சாப்பாடே காசு இல்லை, இதுக்கு வேற. சரி மாவனே, பார்க்குறேன். சரிப்பா. சரி மாவனே, ப்ரேயர் பண்ணு, கடவுள் பார்ப்பாரு. ஓகேப்பா. என்ன செய்யலாம்? சரி, சிவாஷ் வீட்டுக்கு ஹாஸ்டலுக்கு போயிட்டு அவனை கூப்பிட்டுட்டு வரலாம். டே சிவாஷ், சொல்லிட்டா. இந்த மாதிரி எங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் 800. நாளைக்கு நம்ம 2 பேரும் போயிட்டு ப்ரேயர் பண்ணலாம். ஓகேடா. பாய்டா. சரி பாய்டா, நாளைக்கு பார்க்கலாம். குட் நியூஸ் தான். ஓகேடா. அப்பாப்பா, என் ஃப்ரெண்டுக்கு 800 கிடச்சிச்சாப்பா? இல்லைடா, என்கிட்ட இல்லைடா. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? ப்ரேயர் பண்ணால் கிடைக்கும் நீங்கள் தானேப்பா சொன்னீங்க. போடா. நாளைக்கு அவன்கிட்ட போயிட்டு நான் என்னன்னு சொல்கிறது? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்னடா, கிடைச்சுதா? இல்லைடா, கிடைக்கலையா? சரி வா, கவலையாக வந்து உக்காந்துக்கோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தெரியாது சார். நம்ம போக வேண்டிய டூர் கேன்சல் ஆயிடுச்சு. டே, உனக்கு காசு இருக்கு, என்கிட்ட இல்லை. அதை ஏசப்பா கிட்ட நம்ம ப்ரே பண்ணதுனால அவர் நமக்கு நல்லது செஞ்சிருக்காரா. ஆமாடா, ரொம்ப நல்லது தான். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. தேங்க்யூ. Thank you, Inter Boys.
நிச்சயமாகவே பிள்ளைங்க ரொம்ப அருமையாக தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. கடவுளை அறியாத பிள்ளைகள் கூட தைரியமாய் அவர்கள் படித்து அவர்கள் சொல்லி காண்பித்த ஒவ்வொரு செயல்களுக்காக நான் ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஆசிரியர்களையும், அது மாத்திரமல்ல ஒவ்வொரு இயக்குநர்களையும் நான் வாழ்த்துகிறேன். கன்வீனர், கூட்டுனர் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். வழிநடத்தின ஆயரையா மற்றும் நம்முடைய திருச்சபைக்கான பிசி மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும், பெரியோர்களையும், இன்னும் வருகை தந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்னும் ஒரு சமயம் எல்லாரும் கரகோஷத்தோடு கூட பிள்ளைகளை வாழ்த்துவோமா? கரங்களை தட்டி. தேங்க்யூ, தேங்க்யூ. தொடர்ந்து நாம் கடவுளுடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே இந்த நாளிலே கூட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. பெற்றோரையும் ஆசிரியர்களையும் மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழிநடத்துவாராக. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல இயேசு சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், மாறாத கடவுள், எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்லவர் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அந்த நல்ல குணங்கள் நாங்கள் பெற்றிருக்க, நாங்கள் ஆயத்தமாயிருக்க ஆண்டவரை எங்களை வழிநடத்தும். ஆண்டவரை தொடர்ந்து கூட நாங்கள் பெற்றுக்கொள்கிற இந்த வாக்கு நாங்கள் கர்த்தாவே மறக்காமல் உம்மோடு கூட பயணிக்க எங்களை உறுதிப்படுத்தி தாரும். அடியனுடைய வாயின் வார்த்தைகளோடும் எங்கள் இருதயத்தின் தியானங்களோடும் ஒரு சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து நாம் கடவுளிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே கூட பேராயத்தினுடைய ஒரு ஒழுங்கின்படியாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்றும் உடனிருக்கும் உறுதி என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ரிசன் கிரைஸ்ட், அஷூரன்ஸ் ஆஃப் எவர் லாஸ்டிங். என்றென்றைக்கும் அவர் நம்மோடு கூட உயிரோடு இருக்கிறார். உண்மையா இல்லை? இந்த பிள்ளைகள் வாயிலாக நாம் பெற்றுக்கொண்டு இருக்கும் போது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகள் வாயிலாகவே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பிள்ளைங்கள்லாம் கவனிங்க ஒரு நிமிஷம். ரைட், 10 நாள் பாடம் நீங்கள் படிச்சிங்கள்ல, முதல் நாள் தலைப்பு என்னது? இயேசு, ஏற்றுக்கொள்ளும் இயேசு. ரைட், என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு, உன்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு இல்லை, பாடலாகவே நாம் எழுதலாம். 2வது நாள் நேசிக்கும் இயேசு இல்லை. இன்றைக்கி அது ஒரு தலைப்பு கூட இல்லை, நேசிக்கும் இயேசுன்னு ஏசையா 41ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 3வது நாள் மன்னிக்கும் இயேசு இல்லை. 4வது நாள் கொடுக்கும் இயேசு. 5வது நாள் பாதுகாக்கும் இயேசு. ரைட், 6 ஹீலிங் கிரைஸ்ட். 7 வெரி குட். 8வது நாள்
பலப்படுத்தும் இயேசு. ரைட். ஒருவேளை 10 நாள் அளவும் நீங்கள் சொல்லுவீங்கல்ல, பாதுகாக்கும் இயேசு இல்லை, ப்ரொடெக்டிங் காட், ப்ரொவைடிங் காட், கொடுக்கும் இயேசு, ஹீலிங் காட், குணமாக்கும் இயேசு, மன்னிக்கும் கடவுள் இல்லை. இயேசு எப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கிறார்? மன்னிக்கிற கடவுள் இல்லை. கவனிக்கணும், நான் உங்களை தான் கேட்க போகிறேன். மன்னிக்கிற கடவுள், கொடுக்கிற கடவுள், பாதுகாக்கிற கடவுள், நேசிக்கிற கடவுள், ஏற்றுக்கொள்ளும் கடவுள் இல்லை. ரைட். யாராவது ஒருத்தர் கேர்ள்ஸை கேட்குறேன். கேர்ள்ஸ் எல்லாம் கை தூக்கு. வீரமாக கை தூக்குங்க. வெரி குட். வெரி குட். ரைட். யாராவது என் ஃப்ரெண்டு இப்படிப்பட்ட ஃப்ரெண்டுன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் எழுந்து. தைரியமாக சொல்லுவீங்களா? என் ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு எப்பவுமே இந்த 10 நாளில் எனக்கு உதவி செஞ்சாங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டு? சரி, நீங்கள் தயங்குறீங்க. மிஸ்ஸுங்களை கேட்கலாமா? இல்லை? அதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. மிஸ், யாராவது ஒரு மிஸ்ஸு 10 நாள் பழகி இருப்பீங்க. இருடா, இப்போ மட்டும் வாய்ஸ் கேட்குது. ரைட். ஒரு மிஸ் யாராவது எழுந்து சொல்லுங்கள். 10 நாள் என் சிநேகிதி கூடவே இருந்தேன். ரைட். ஆமாம், சொல்லுங்கள். உங்கள் பேர்? ரீட்டா. யார்? ஸ்டூடெண்ட்டு உத்தம செல்வன். அவர் எப்படி? மிஸ்ஸை பார்த்து சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். மிஸ் ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. பேரே உத்தம செல்வன். என் பிரசங்கமே முடிஞ்சிச்சு. அவர் எழுந்து நில்லுங்க. உத்தம செல்வன் வேர் ஹி இஸ்? வந்திருக்காரா? ஐயோ, அவர் ரொம்ப பெரியவராகிறார். வெரி குட். அவருக்கு ஒரு கை தட்டிடலாம்ப்பா. நான் வாழ்த்துக்கிறேன். அழகான ஆசிரியர் ரீட்டாம்மா. ஸ்பெல்ட் அபவுட் உத்தம செல்வன். ரொம்ப கேர் எடுக்கிறார். அவ்வளோ பெரியவர் அவர். எந்த கிளாஸு? பிகினர். வெரி குட். சின்ன குழந்தை. நிஜமா இல்லை? பிகினர் வந்து பொதுவாகவே நம்ம எதை கேட்டாலும் சலிக்காமல், கோச்சிக்காமல், தயங்காமல், யோசிக்காமல் இல்லை கொடுக்குறவங்க யார்? பிகினர்ஸ் தான். நான் வாழ்த்துக்கிறேன். வேறு யாராவது ஆசிரியர்? எனக்கு டைம் ஆகாது, நானே இந்த குறைச்சிக்கிறேன். வேறு யாராவது ஆசிரியர்? ரைட், தேங்க்யூ. இப்போ ஸ்டூடெண்ட் சொல்லுங்கள். கேர்ள்ஸ் இல்லை பாய்ஸ், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. நானும் ஒருத்தரை வச்சுருக்கிறேன். கலர் கலராக முடி வச்சுன்னுக்கிறான். அவன் தான் ரொம்ப உதவி எனக்கு. எங்கடா? அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இயக்குனருக்கு. ரொம்ப நேரமாக அடக்குறோம், அடக்கவே முடியல. எங்கடா? கண்ணாடி போட்டுக்கிறேன், எனக்கு கண்ணு தெரில. சீனியரு எடா? கலர் கலராக முடி வச்சுருப்பான், கொஞ்சம் கருப்பாக இருப்பான். ஓடி போயிட்டானா? இருக்கிறான். வெரி குட். பார்த்துட்டேன். அடக்கவே முடியல. நல்ல புள்ள. ஆனால் அவன் நல்ல புள்ள. அவன் பள்ளிக்கே போகிறது கிடையாது, ஆனால் நல்ல புள்ள. வசனம் சொன்னான், செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டான். சொல்கிறான். ரைட், சூப்பர். நான் அவரை வாழ்த்துறேன். ரைட். வேறு யார்? மாணவர் சொல்லலையே. மாணவர் யார்? கேர்ள்ஸ் கூட பயமாக இருக்கா? சொல்லுப்பா. எழுந்து நின்று சொல்லணும். உன் ஃப்ரெண்டு என்னன்னு சொல்லணும். இயேசு நேசிக்கிறார். உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லணும். சீக்கிரம். சொல்லுப்பா, சத்தம்மா. பேர் சொல்லு. உங்கள் பேர் சொல்லு. ஷான். வெரி குட். ஃப்ரெண்டு பேர் சொல்லு. ஜோ. திருப்பி ஒரு நாடகத்தை பார்க்குறோம். ஷான் வந்து அவர் ஃப்ரெண்டு ஜோவை சொல்கிறார். இப்போ அவர் பணம் வச்சுக்கிறாரு, அவன் பணம் வச்சிடலன்னு நினைக்கிறான். ரைட், ஜோ. வெரி குட். ஜோ, என்ன ஹெல்ப்பு? அவன் கூடவே இருந்து வசனம் சொல்கிறதுலேருந்து எல்லாம் இல்லை. வெரி குட். அவர் கை தட்டி இல்லாமா? வெரி குட், வெரி குட். இந்த நாளிலே கூட ஒரு பாடலோடு கூட இந்த செய்தியை நான் தொடர விரும்புகிறேன். இந்த பாடல் முழுதுமாகவே இந்த செய்திக்கான அர்த்தம்
ஒருவேளை ஒவ்வொரு சரணங்களோடு டாபிக் இல்லை, மற்றது இதோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். கவனிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ரைட். ஒருபோதும் மறவாத 288வது பாடல் கொயர் என்னோட பாடினா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தெரியும் நான் நினைக்கிறேன். ஒருபோதும் மறவாத. நம்ம ஒருபோதும் கடவுள் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது. ஷான் வந்து ஜோவை மறக்கக்கூடாது. இஸ் ரைட். ரீட்டா அம்மா வந்து உத்தம செல்வன், தமிழ் செல்வன் இல்லைங்க, உத்தம செல்வன், அவரை பேரை மறக்கக்கூடாது. ரைட். நான் வாழ்த்துகிறேன். அண்ணே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிற்கு என்ன குறை மகனே. ஒருபோதும் மறவாத பிதாவிற்கு என்ன குறை மகனே. நல்லா இருக்கும். கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவான், கதறும் உன் சத்தம் கேட்டால் கடல் பூசல் மறவான். கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவான், கதறும் உன் சத்தம் கேட்டால் கடல் பூசலமர்த்துவா. எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் நீவான், எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் நீவான். ஏழை பிள்ளையோனக்கு ஏற்ற தந்தை நான் என்பான். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிற்கு உனக்கென்ன குறை மகனே. எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் உனக்கு தருவார். ஏழை உன் பிள்ளைக்கு, ஏழையான உன் பிள்ளைக்கு இல்லை நானே தான் தகப்பன் என்று சொல்லுவார் என்ற ஒரு அழுத்தமான ஒரு பாடல். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிற்கு, உண்மையான ஒரு அப்பன் இருக்க இல்லை நீ மறக்காத. நேற்று தினத்தில் நீட் எக்ஸாம் எழுத போகும்போது நான் அதை சொன்னேன் நினைக்கிறேன். ஒரு அம்மா சொன்னாங்க, 19 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்று நான் இன்கம் டேக்ஸ் இதில் ஒர்க் பண்ணுறேன். அவங்க பேரை சொல்லி இந்த டைம் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்கம் டேக்ஸில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லும் போது நான் ரொம்ப ஷாக் ஆனேன். 19 வயசுக்குள்ளே படித்து முடிச்சுட்டு வேலை தேட போகிறது கிடையாது. எப்படி திருப்பி நீங்கள் படிச்சிங்க, எப்படி வேலைக்கு போனீங்கன்னு முதல் கேள்வியை நான் கேட்டேன். உடனே கேட்டேன், ஏன்னா அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, நல்ல புருஷன் இருந்தால் போதும்மா, வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். எது? நல்ல புருஷன் இருந்தால் வாழ்க்கையை ஜெயிக்கலாம். என் கணவர் தான் என்னை படிக்க வச்சார், என் கணவர் தான் எனக்கு வழி காட்டினார் என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்தினார். அதில் அவங்க சொன்னது, நான் தான் என் பிள்ளைங்களை வழி நடத்தணும், ஆனால் என் பிள்ளைங்க என்னை வழி நடத்தினாங்க. சுகர் வந்து சாப்பிடாம நான் இளைக்கணும்னு சொல்லிட்டு என் பிள்ளை முயற்சி எடுத்தார். என் மகள் என்னை ஜிம்மில் சேர்த்தா. ஜிம்மில் போகிறதுக்கு நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் இப்போ 20 கிலோ தூக்குறேன், என் வயசு 50க்கு மேலே என்று சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் என்ன உலகம் இது என்று சொல்லி புருஷன் வழி நடத்துனாங்க, பிள்ளைங்க இப்போ பாதுகாக்கிறாங்க. ஏன்னா வயசாகி கால் நடக்க முடியாமல் போய் நான் செத்து போயிடுவேன்ற பல நோய்கள் வருவதற்கு முன்பதாக என் பிள்ளைகள் என்னை தேற்றி இப்போ வாழ வயதுக்காக என்னை ஏற்படுத்தியிருக்காங்க என்று சொல்கிறது அஷூரன்ஸ்.
இன்னைக்கு அந்த ஒரு அழகான தொகுப்பை தான் நம்ம பார்க்குறோம். உயிர்த்தெழுந்த கடவுள் என்றும் உடனிருக்கும் உறுதி. நான் எப்போதும் உன் கூட இருக்கிறமா என்று சொல்லுகிறது இந்த அம்மா இன்னும் ஜெயிச்சு கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வேலை விட்டுட்டு இவங்கள பாதுகாக்கிறாங்களா? தேவையா இவங்க தேவையா? இல்லை, இந்த குழந்தை தேவையா? செத்து போச்சு, அதையாண்டா உயிரோட எழுப்புற, இந்த குழந்தை தேவையா என்று நினைக்கும் பொழுது இல்லை, எல்லாரும் சிரிச்சுன்னு இருக்க நகைப்பில், செத்து போன பிள்ளை இவனா உயிரோட எழுப்பிட போகிறான்னு நகைப்பில் ஆண்டவர் நீங்கள் மட்டும் வாங்கன்னு சொல்லி குறித பேரை கூட்டி கொண்டு தலித்தாகுமேன்னு எழுப்பின அந்த பொற்காலம் நிச்சயமாகவே எனக்கு சிறப்பானது. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும்போது ஏன் திடீர்னு நம்மோடு கூட இருக்கிறார்? நல்லா இருக்கும்போது நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லுவாரா? நல்லா இருக்கும்போது நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லுவாரா? இல்லை. த கம்ஃபர்டிங் இன் எக்ஸைல், பாபிலோனிலேயே அவர்கள் அகப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் அவர் சொல்கிறார் ஏசையாக்கு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் தாண்டா உன் கடவுள் என்று சொல்லி த 5 pillars ஆஃப் சப்போர்ட் அவர் சொல்லுவார். ஹிஸ் ப்ரெசன்ஸ், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற அந்த அழகான ஒரு ப்ரெசன்ஸ் அவர் கொடுக்குறார். த ரிலேஷன்ஷிப் உறவை கொடுக்குறார். ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ, நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்வார். நான் உதவி செய்கிறேன் என்று சொல்வார். ஐ வில் அப்ஹோல்ட் யூ வித் த ரைட் ஹேண்ட், வலது கரத்தினாலே உன்னை தாங்குகிறார் என்று சொல்லுகிறார். ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த 5 ஆசீர்வாதமான வாழ்வினை ஆண்டவர் அருள் செய்கிறார். 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். த டைரக்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் அஷ்யூரன்ஸ், இங்கே ஒரு உறுதி அவர் அளிக்கிறார். எப்படி கொடுக்குறாரு? நேரடியாக கொடுக்குறாரு. அவர் ஏதோ 3வது மனுஷன் மூலமா, தீர்க்கதரிசிகள் மூலமாக அப்படியெல்லாம் சுற்றி வளர்ச்சி இல்லாமல் அவர் நேரடியாக கொடுக்குறார். ஐ எம் வித் யூ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 8 13 வசனம் வரை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன்னும் போதே அந்த பாட்டை நம்ம தொடங்கிடுவோம் இல்லை? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஜோ, நான் கண்டிப்பாக என்ன மாட்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் ஒவ்வொரு பேரையும் நீங்கள் சொல்லி, நீங்கள் இதை சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை மறக்கவே மாட்டார். ஃபியர் நாட், நீங்கள் பயப்படாதீங்கள் என்று சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஃபியர் டு ஃபெய்த், விசுவாசத்தை, கன்ஃபஸிங் த ஃபெய்த். அவர் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். இங்கே கடவுள் அந்த அறிக்கை செய்யும் போது அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஆபிரகாம் இஸ் மை ஃப்ரெண்ட், ஆபிரகாம் என்னுடைய நண்பன் என்று சொல்லி நாளாகமத்தில் சொல்லப்படுகிறது. அவர் என் நண்பன் என்று சொல்லி அழைக்கிற விதத்தில் யாக்கோபு சொல்கிறார், ஆமாம், கடவுள் நம்மை நண்பனாகவே நம்மை பாவிக்கிறார் என்று சொல்லி அவர் அழகாக அழைக்கிறார். த இன்டர்னல் டிஸ்ட்ரெஸ் இன்டு த அவுட்வர்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரென்த், வெளிப்புறமான ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். வெளிப்புறமான பலன் எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லும்போது, ஒவ்வொரு அகப்பட்டிருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒருத்தர் மாத்திரமே அது வெளிப்புறத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்துக்கொள்ள முடியும். இயேசு நேசிக்கிறார் பாட்டு எல்லாருக்குமே தெரியும், கீர்த்தனை பாடல். இயேசு நேசிக்கிறார் என்ற பாடலுடைய கதை யாருக்காவது தெரியுமா? இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தன என்ன மாதவமோ, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்ன மாதவமோ. இல்லை, என்னையும் ஏன் நேசாரு என்ற பாடலை எழுதின கதை தெரியுமா? இல்லை, சண்முகநாதன் என்கிற பிரக்கன்ரிச் என்கிற ஒருவர் சிறைச்சாலையில் 4 கொலைகளை செய்து உட்கார்ந்துருக்கிற மனைவி சொல்கிறாங்க, பிள்ளைங்களை வச்சுட்டு நான் எப்படி காலம் கடத்துவேன், நீ பொய் சொல்லு என்று சொல்லுகிறார். அவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாது. கொலைபாதகன், தீமையான மனிதன்,
பிள்ளைங்க மனப்பாட வசனம் சொல்லும்போது சொன்னாங்க, நாடகம் பண்ணும்போது சொன்னாங்க, இல்லை வசனங்கள் சொல்லும் போது சொன்னாங்க, மிஷினரி பயோகிராஃபி சொல்லும்போது அழகாய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாங்கள் பிச்சைக்காரங்க, காலனியில் இருந்த பசங்க, தீமையை செய்து கொண்டிருந்த பசங்க, ராபர்ட் ரேக்ஸ் ஜூனியர் சீனியர் இவங்க என்ன பண்ணாங்க? நம்மளை நல்வழிப்படுத்தினாங்க என்று சொல்லி. இவர் தீமையானவர், ஒருத்தர் வேதாகமத்தை கொடுக்குறார், அதை படித்து அவர் தெரிந்து கொள்கிறார், தெரிந்து கொண்டு அவர் எழுதின பாடல் தான் இது, இயேசு நேசிக்கிறார். அப்போது கடைசியாக அவர் பாடல் எழுதி வச்சுட்டார் புத்தகத்தை, அவரோட பெட்டில் இருக்கிறது. அவர் கடவுளை நல்லா தெரிந்து கொண்டார், சிறைச்சாலையில் எழுதுகிறார். கடைசியாக லாயர் சொல்லி கொடுக்குறார், பொய் சொல்லணும். ஹியரிங் வந்துருச்சு, அவர் ஏறுகிறார். ஜட்ஜு கேட்குறாங்க, என்னப்பா நீ கொலை செஞ்சியா? 4 கொலை செஞ்சேன்னு சொல்கிறாங்க. என்னப்பா? 4 கொலை இல்லையா, அதுக்கு மேலே நான் 7 கொலை செஞ்சேன். உண்மையை சொல்லுகிறார். மனைவி திடுக்கிடுறார். ஐயோ, லாயரே ஷாக் ஆயிடுறார். உண்மையை சொல்கிறதுக்கு ரொம்ப பெரிய உண்மையை அவன் சொல்கிறானே, நம்ம ஒன்று சொல்லி கொடுத்து அவன் சொல்லி எப்படி காப்பாற்ற முடியும்? தண்டனை பெறுகிறார். அவர் இறந்து விடுகிறார். மனைவி அவருடைய துணிமணி எடுக்க அவருடைய பெட்டுக்கு அனுமதிக்கப்படுகிறாங்க. ஏன்னா அவர் இருக்கிற இடத்த பார்க்கணுன்னு அவங்க விரும்புகிறாங்க. அதை அவர்கள் அனுமதிக்கிறாங்க. உள்ளே வந்து பெட்டில் பார்க்கும்போது அவர் எழுதின ஒரு சீட்டு இருக்குது தலைக்காணி அடியில். அதை எடுத்து பார்க்கும்போது இந்த எழுத்து இருக்கிறது. அந்த பாடலை தான் பாடலாக அமைத்து இந்த பாடலை எழுதியிருக்கிறார். இயேசு நேசிக்கிறார். என்ன தவமோ, நான் என்ன தவம் பெற்றேன்னு தெரியல, என்ன போய் இயேசு நேசிக்கிறாரே என்ற பாடல். இன்னும் அந்த வரிகளை படிக்கும்போது நீங்கள் தயவு கூர்ந்து உங்கள் வீட்டில் போய் அந்த ஒரு வரியும் படிங்க. அவர் கஷ்டத்தை, அவர் உணர்ந்ததை, அவர் தப்புதங்களை கடவுள் நேசிக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்கலாம். சண்முகநாதன் இன்று உத்தம செல்வன் பற்றி ஆசிரியர் சொல்லும்போது இங்கே சண்முகநாதன் இல்லை, அந்த வயதிலையும் ஒரு மாணவன் கடவுளை கற்றுக்கொண்டு போதகராக அறிந்து கொண்டு திரும்பி அவர் சொன்ன காரியங்களை இன்னைக்கு பெற்றுக்கொள்கிற வாழ்வினை நாம் பார்க்கிறோம். பிரியமான, ஃபியர் நாட், I'll be with you, my presence be with you. எப்படின்னாக்கா ஒரு தகப்பன் இல்லை சொல்லுகிற விதமாக, தாய் தன் பிள்ளையை தேற்று விதமாக அவர் சொல்லுகிறதை பார். இரண்டாவதாக த டைரக்ட் ப்ரொடெக்ஷன், அவர் நேரடியாக அவர் பாதுகாக்கிறார். பிள்ளைங்க சொன்னாங்க, ஜீசஸ் ப்ரொடெக்ட்ஸ் மீ, இல்லை இயேசு என்னை பாதுகாக்கிறார். அவர் இங்கே டைரக்டாக சொல்லுகிறத பா. எப்படி பாதுகாக்கிறார்? 13ஆம் வசனம் வாசிங்க. எப்படி பாதுகாக்கிறார்? வலது கரத்தை பிடித்து வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நல்லா என்னேசு சுவாமி ராஜன் தாவீதோடே மகவு ஒரே மகவு ஆட்டு காயுயிர் தாராய். நல்லா என்னேசு சுவாமி ராஜன் தாவீதோடே மகவு சீராட்டி காட்டி யார் தந்தையா, சீராட்டி காட்டு இந்த யார் தந்தையா, திருக்கடை கண்ணால் பார்த்தாரே வந்து திரும்ப திரும்ப என்னை சேர்த்தாரே. நல்லா என்னேசு சுவாமி ராஜன் தாவீதோடே மகவு. எப்படி சேர்த்தாரு? எப்படி சேர்த்தாரு? திரும்ப திரும்ப என்னை சேர்த்தாரு. டே 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 வாடா வாடா வாடான்னு பிடிச்சி இழுக்கிறதே ஆசிரியர்களுடைய பெருசாக இருந்தது. பின்னாடி இருந்து டே 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 ஆக்ஷன் பண்ணுடா பண்ணுடான்றது இல்லை. 2வது பாட்டு ரொம்ப அழகாக டு டு டூன்னு பாடினீங்க. அவனுக்கு பின்னாடி டு டு டூன்னு குத்தினுக்கிறான். அவன் குத்தின்னு இருக்கிறத பின்னாடி அடக்கிறதுக்குள்ளே இங்கே முன்னால் டு டு டூ நின்று இருக்கிறாங்க. அது ஒரு சந்தோஷமாக அந்த பாட்டை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணின்னு இருந்தோம் இல்லை.
திருக்கடை எங்க நம்ம தப்பிதங்களையும் குற்றங்களையும் பார்க்கறதுக்கு இவர் என்ன கூத்து எழுதியிருக்கிறாருன்றது யோசிக்கிறேன். திருக்கடை கண்ணால் நம்மெல்லாம் சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்போங்க? நம்ம திருட்டுத்தனத்தையும் கஷ்டத்தையும் கேவலத்தனத்தையும் பார்க்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க? சில சமயம் தகப்பனார் என்ன சொல்லுவாங்க? லிட்ரலி, டேய் கண்ணில் எண்ணெய் ஊற்றி தாண்டா, அப்படியே எண்ணெய் ஊற்றினே பார்க்கணும். ஏன் தூங்கக்கூடாது? அடுத்தது அவன் என்ன பண்ணிட போகிறான் இல்லை? அடுத்தது நடந்துச்சு. இன்னைக்கு ஒருத்தர் ஏற்கிறார், பதவி ஏற்கிறார் இல்லை? எவ்வளோதான் சொன்னாலும் இல்லை, சந்தோஷம். கடவுள் ஒரு வாய்ப்பினை எல்லாருக்குமே கொடுக்குறேன். God gives, கடவுள் கொடுக்குறார். எதை செஞ்சாலும் அவர் மேலே போட்டுருவோம், வேறு வழி இல்லாதான் சாக்கு. திருக்கடை கண்ணால் பார்த்தாரே வந்து திரும்ப திரும்ப என்னை சேர்த்தாரே, நல்லா என்னேசு சுவாமி ராஜந்தாவீதோடே மகவு ஒரே மகவு ஆட்டுக்காயுயிர்த்தாராய். திரும்ப திரும்ப சேர்த்து கூட கடைசியா அவர் வாழ முடியல, உயிர் தான் கொடுத்தார் என்று சொல்லுகிறது. அது கடினமாக இருக்கிறது. திரும்ப திரும்ப சேர்த்து கூட அவன் திருந்தல, திரும்ப சேர்த்து கூட இல்ல, பரபாசை விடுவி இவரையோ சிலுவையில் அறையுன்னு சொல்லிட்டாங்க. த டைரக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட், கடவுள் நம்மளை பாதுகாத்து இல்லை, அவர் தான் தன் உயிரை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. மூன்றாவதாக டைரக்ட் ப்ரொஃபவுண்ட் அஷூரன்ஸ், ஆழமான ஒரு உறுதி இப்போ கொடுக்குறார். நான் உனக்காக பரதேசியில் இடம் கொடுப்பேன், வலது பார்சலில் உட்காந்து உனக்காக பரிந்து பேசுவேன். ஏன் தெரியுமா? ஐ எம் யுவர் காட், நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். உறவோடு கொடுக்கிறார். we are governed by God, நாம கடவுளால் இல்லை ஒரு வேலை வழி நடத்தப்படுகிறோம். ஒரு காரியம் சொல்லி நான் முடித்து வருகிறேன். இன்னைக்கு the servants won't tell to the master, யாரோ எஜமான் கிட்ட வேலைக்காரன் சொல்ல மாட்டான் எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க என்பது. ஏனென்றால் அவன் எஜமானை அறிந்திருக்கிறான். சூழ்ச்சியான காரன் யாரு? யாக்கோபு. அந்த புழுக்கே நான் வாழ்வு கொடுத்தேன் என்று சொல்லுதான் ஏசையால. கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவன் புழுன்னு சொல்லிட்டோம், நசுகனா செத்து போயிடும். ஆனால் சூழ்ச்சியான காரன். ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் 2:27 சொல்லுகிறது. யாக்கோபு 2:23 சொல்லுகிறது. நாம் ஆபிரகாம் உறவினாலே நாம் சிநேகிதன் அல்ல, இந்த தேவகுமாரனாலே நாம் உறவு கொண்டதுனால சிநேகிதராக இருக்கிறோம். யோவான் 15:14-15 வரை சொல்லுகிறது, உன்னை சிநேகிதன் என்று அழைத்தேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இயேசு நேசிக்கிறார் என்று ஒவ்வொருவரும் அறிந்திருந்தோம் என்று சொன்னார். இல்லை, 3 காரியம்தான் நாம் சொல்லியிருக்கிறேன். காட் இஸ் அ டைரக்ட் ப்ரொடெக்ஷன். இல்லை, கடவுள் நேரடியாய் நம்மளுக்கு உதவி செய்கிறார். ஐ எம் யுவர் காட், ஐ எம் வித் யூ வித் த டைரக்ட் ப்ரெசன்ஸ். கடவுள் நேரடியாய் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கிறார். ஸ்ட்ரென்தனிங் காட், நான் வலது கரத்தினாலே உன்னை தூக்குவேன் என்று சொல்லி. ஒருவேளை நம்மளே தூக்க முடியல, நம்மளுடைய பிரச்சனையை நம்ம பார்க்க முடியல, ஆனால் நம்மளுடைய பிரச்சனையை அவர் தூக்குகிறார் என்று சொல்லுகிறார், அவர் சுமக்குகிறார் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தில் நாம ஒப்பு கொடுப்போம். கடைசியாக ஒரு பிள்ளையை நான் சொல்லி, காவியா, யாருக்கெல்லாம் தெரிஞ்சது இந்த +2 ரிசல்ட்டில்? காவியா, இன்னொரு பேர் கேன்னு வருது அவளுடைய பேர். அவள் ஒரு நாள் விடாமல் பள்ளிக்கு சென்றதுனால 500 எவ்வளோ மார்க் வாங்கினா? 598 மார்க் வாங்கினா. ஒரு நாள் கூட விடாம பள்ளிக்கு போனா, நோ ஆப்சண்ட் அட் ஆல். அவளுக்கு ஒரு கை தட்டி இல்லாமா? ரைட். பிள்ளைங்க அது போல இருக்கணும். பிள்ளைங்க தயவு கூர்ந்து அது போல இருக்கணும். நீங்கள் பள்ளிக்கு சென்றால் மாத்திரமே 6 சப்ஜெக்டில் 5 சப்ஜெக்டில் அவள் சென்டம் வாங்கியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தயவு கூர்ந்து சொல்கிறேன், இயேசு நேசிக்கிறார். நம்ம என்ன பாக்கியம் செஞ்சுருக்கோன்னு தெரியல, கடவுள் நம்மை நேசிக்கிறார். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க அழைக்கப்படுகிறீர்கள். நம் தலைகளை தாழ்த்துவோம்.
கிருபையுள்ள நல்ல இயேசு சுவாமி, மறுபடியுமாக எங்களை தாழ்த்துகிறோம். பிள்ளைகளோடு நாங்கள் சம்பாஷித்த வேளையிலே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படவும், ஒருவரோடு ஒருவர் நாங்கள் வாழவும், ஒருவரை ஒருவர் நாங்கள் தெரிந்து கொள்ளவும், நாங்கள் உம்மை மறக்காதவாறு சுவாமி நாங்கள் எப்போதும் உம்மை நினைத்து கொள்கிறவர்களாக இருக்க எங்களை அழைத்திருக்கிறீர். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகளோடு நாங்கள் பரலோகத்தின் மகிழ்ச்சியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நிற்கிறவே தாரும். தொடர்ந்து கூட எங்களோடு பயணிப்பீராக. இந்த கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் திரியேக கடவுளே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட நாம் எழுந்திருந்து 15ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தையும் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பக்கம் எண் 15. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவை தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தெழினார். பரமனுக்கு ஏறி சர்வ பிதா தேவன் இருக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பரிசுத்தவாண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உறுத்தலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமரவும். சபைக்கான அறிவிப்புகளை செயலவர்கள் அறிவிப்பார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே திருச்சபையார் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைய ஆராதனையில் தேவ செய்தி அளித்த ரெவரண்ட் தவசீலி ஆயிரம் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரின் பெரிதான கிருபையால் விடுமுறை வேதாகம பள்ளி VBS மே மாதம் 1ஆம் தேதி துவங்கி கடந்த 9 நாட்களாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்றைய ஆராதனையில் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்திய VBS சிறுவர்கள், ஆசிரியர்கள், டைரக்டர்ஸ் மற்றும் இசைக்குழுவினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆராதனைக்கு பிறகு VBS எக்ஸிபிஷன் நமது பரமானந்தம் பாரிஷ் ஹாலில் நடைபெறும். சபையார் அதை கண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை ஆராதனை நடைபெறாது. இன்று மாலை 6 மணிக்கு VBSஇன் ஃபைனல் டே ப்ரோக்ராம் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருச்சபையார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 4:30 மணிக்கு வாலிபர் ஐக்கியம் நடத்தும் பரிசுத்த லூக்கா இலவச மருத்துவ முகாம் சென்ட் லூக் ஃப்ரீ மெடிக்கல் மிஷன் டாக்டர் பிரசாத் அவர்கள் தலைமையில் நடைபெறும். வரும் வியாழன் இரவு 8 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய ஜப கூடுகை நடைபெறும். டயசிஸ் மூலமாக வரும் ஒரு சில அறிவிப்புகள், ஒரு சில வாரங்களும், ஒரு சில அறிவிப்புகள், ஒரு சில மாதங்களும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கோடைக்கால தமிழிசை பயிற்சி நாளை 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை லைட் ஆடிட்டோரியத்தில் கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற உள்ளது. குரலிசை, குழலிசை, வயலின், ஹார்மோனியம், மிருதங்கம், பரதநாட்டியம் முழு நேர பயிற்சியாக காலை 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெறுகிறது. பயிற்சியில் பங்கு பெற விரும்புவோர் நமது ஆயரிடம் கடிதம் பெற்று பயிற்சியில் பங்கு பெறலாம். CSI Bishop New Begin College of Education, Radhakrishnan Road, Mylapore, Chennai invites applications for the post of Assistant Professor for immediate recruitment for the following positions at the CSI Bishop New Begin College of Education, Tamil, English, Perspectives in Education. CSI Bishop New Begin College of Education, Dr. Radhakrishnan Road, Mylapore, Chennai offers 2 years BA degree course for the academic year 2026-2027 for the following subjects: Tamil, English, History, Biological Science, Economics, Commerce, Mathematics, Physical Science and Computer Science. CSI Jnanodaya Teacher Training Institute, St. Thomas Mount, Chennai
admission notice for admission in 2 years diploma in elementary teacher education training for the academic year 2026-2027. டயசிஸ் மூலமாக வந்த அனைத்து அறிவிப்புகளும் முழு விவரத்துடன் நமது ஆலய நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டுள்ளது. சென்ற வார காணிக்கை விவரம். பொதுவான காணிக்கை ரூபாய் 8370, ஸ்தோத்திர காணிக்கை ரூபாய் 7500, பிறந்த நாள் ஸ்தோத்திர காணிக்கை ரூபாய் 2500, திருமண நாள் ஸ்தோத்திர காணிக்கை ரூபாய் 1700, கட்டிட நிதி ரூபாய் 5000, ஏழைகள் நிதி ரூபாய் 3000, சுவிசேஷ நிதி ரூபாய் 3000, ஃபெய்த் ஃபெஸ்டிவல் கவர் காணிக்கை ரூபாய் 30000, தசமபாக காணிக்கை ரூபாய் 1,32,550, ஞாயிறு மாலை ஆராதனை காணிக்கை ரூபாய் 800, ஏல பாக்கி தொகை ரூபாய் 5600, கிச்சன் வாடகை ரூபாய் 1500, ஆக மொத்தம் ரூபாய் 2,01,520, rupees 2,01,520. ஏலம் எடுத்தவர்கள் தங்கள் ஏல பாக்கி தொகையை உடனடியாக கொடுத்து தங்கள் கணக்கினை முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் நமது திருச்சபையார். பிறந்த நாள் Mr. Justin Daniel Singh, Mrs. Jaya Chitra, Mrs. Dulcie Rajamohan, Mr. John Solomon Peter, Mr. Swaminathan, Mrs. Stella, Mr. Celestine Joy Selvi, Mrs. Jayasili, Miss Cathriel Diana, Miss Erika Justina Samuel, Mr. Maximus Jacob, Mrs. Priyadarshini Challappa, Miss Brittany Susita, Miss Anita Lauren Rebecca, Mrs. Caroline Valarmadi, Mr. Jeff Anthony Emmanuel, Mr. Vedaraj, Mr. Gokul, Mr. Albert Sargunadas, Miss Andrea Sharon Deborah, Miss Angela Susan, Mr. Jefferson Akash Prem Kumar, Mr. Johnson Praveen Kumar, Mr. Paul, Mrs. Rebecca Stephen, Miss Rennie Esther Sophia. திருமண நாள் Mr. Daniel Nyanaraj and Mrs. Sumitra Daniel, Mr. David and Mrs. Nancy Blessing Osanna, Mr. Naisil and Mrs. Pushpa Naisil, Mr. Patrick Ravi and Mrs. Jasper Dhanaselvi, Mr. Paul John Washington and Mrs. Nirmala Jasmine Pumani, Mr. Albert Joshua and Mrs. Hilda Dhanasegari, Mr. Devadas Joyson and Mrs. Agastha Hepsiba, Mr. James Purushothaman and Mrs. Esther Rani, Mr. Victor Ruben and Mrs. Pramila Premakumari, Mr. Dhanraj and Mrs. Madharasi. தேவன் தாமே இது போன்று இன்னும் அநேக பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண கிருபை செய்வாராக. நமது ஆலய பாடகர் குழு இப்பொழுது ஒரு வாழ்த்து பாடலை பாடுவார்கள். காருண்யத்தினால் என்னை சேர்த்துக் கொண்டீரே, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை சேர்த்துக் கொண்டீரே. உம் அன்பு பெரியது, உம் இரக்கம் பெரியது, உம் கிருபை பெரியது, உம் தயவு பெரியது. உம் அன்பு பெரியது, உம் இரக்கம் பெரியது, உம் கிருபை பெரியது, தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை சேர்த்துக் கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும்
ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல இயேசு சுவாமி, உம்முடைய அன்பு பெரியது என்று சொல்லுகிற சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற அத்தனை திருமக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குன்றில் மேல் இருக்கிற விளக்கை போல அநேகருக்கு வெளிச்சம் தர நீர் கொடுக்குற வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லுகிற அத்தகைய வெளிச்சத்தை இவர்கள் பறந்து ஆண்டவரே அப்பா உள்ளார்ந்து அளிக்க நாங்கள் வாழ்த்துக்கிறோம். சுவாமி ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை ஆண்டவரே காண்கிற தம்பதியர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி நல்ல மரம் நல்ல கனியே கொடுக்கும் என்கிற வாழ்வினை நீர் அருள் செய்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். அத்தகைய வாழ்விலே இன்னும் பெருக செய்வீராக வாழ்த்துக்கிறோம். சுவாமி தொடர்ந்து கூட உடைய கிருபை தங்கட்டும். ஆண்டவரே பிள்ளைகள் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். மாலையில் நடக்கிற ஆண்டவரே நடைப்பயணத்திலிருந்து ஆண்டவரே அப்பா VBS ப்ரோக்ராம்லேருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதமான வாழ்வினை நீர் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் கூட அதில் கற்றுக்கொண்டு பிள்ளைகளோடு கூட நாங்கள் பயணிக்க எங்களுக்கு உறுதி தாரும். ஆண்டவரே எல்லாவற்றையும் தூய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் திரியேக கடவுளே, ஆமேன். தொடர்ந்து காணிக்கை பாடலாக நாம் யாரும் சேர்ந்து கீர்த்தனைகளிலே 242வது பாடல் வாரும் நான் எல்லோரும் என்கிற பாடலும், கீர்த்தனைகளிலே 167வது பாடல் நம்பி வந்தேன் என்ற பாடலையும் நாம் பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கர்த்தருக்கென்று நாம் அர்ப்பணிப்போம். Oh
ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாம் யாரும் சேர்ந்து கடவுள் கற்பித்த குடும்ப ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆர்த்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கு உடைய வைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். சர்வ வலிமுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாதரரான உமது அடியாராக எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டிதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் எமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றறிந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். கிருபையுள்ள கர்த்தரே, மறுபடியும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் ஆசிரியர்களை யாவரையும் பாதுகாத்தருளும். அவர்கள் கற்றுக்கொள்கிற யாவற்றையும் அவர்கள் பின்பற்ற உறுதியை தாரும். தொடர்ந்து திருச்சபையாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உடைய கிருபை தங்கட்டும். பொருத்தனையோடு வாஞ்சைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு இருப்பீராக. ஆசீர்வதியும் நிச்சயம் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் திரியேக கடவுளே. ஆமே. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சி அடைய சுவாமி, இந்த அன்பான வாக்கிலே யாவரையுமே திருக்கரத்தில் வைக்கிறோம். பிதாவாகிய கடவுள், குமாராகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுளுடைய ஆசீர்வாதம் கிருபையும் வழிநடத்தலும் சமாதானமும் யாவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
சமாதானத்துடைய போக கடவோம். நாமத்தினாலே ஆமென். தோத்திரம்.